கொடுக்குறது. இவர் வந்து இந்த சிறு வயதில். வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிறோம் நட்சத்திர திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். நிறைய தமிழர்கள் வந்திருக்கிறோம். இப்படி பிரம்மாண்டமா நான் பார்க்கல. இதான் முதல் தரம் எனக்கு. இது வருடந்தமா நடக்கிற ஒவ்வொரு வருஷம் நடக்கிற சிடிஆர் மிக பிரம்மாண்டமா நடக்கும். தமிழ் மக்களை எல்லாரும் சந்திக்கலாம். என்ன சரி தான் பாரத் மினக்கட்டு நாங்கள் நானே இப்போ தூரம் எடுத்து 1 மணி நேரம் டிரைவ்ல வந்துருக்கேன். சரி அப்போ நாங்கள் போய் பார்க்கலாம். நான் உங்களோட தீவிர ரசிகன். நீங்கள் உங்களை ஸ்ரீலங்கால இங்கே எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகே இப்போ மாட்டு பண்ண பார்த்தா உடனே கதைச்சார் அதான் காய்ச்சாங்க. உள்ள போய் சந்திப்போம். ஓகே நன்றி வணக்கம். சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல காணொலியில போடுங்க. உங்களோட ஆதரவு என்றைக்கும் இருக்கும். நன்றிண்ணா நன்றி. இசை நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. சரி நாங்கள் இசை நிகழ்வுகள் எடுக்காட்டியும் மற்ற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 26, 27, 28 இந்த 3 நாட்கள் எங்களுடைய கனடிய தமிழ் வானொலி நட்சத்திர விழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மார்னிங் சைட் அண்ட் பின் சாந்திப்பிலே அதே மாதிரி இங்க வந்து பூரி சுட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா பெசல் கொத்து தோசை எல்லாம் இருக்கு. தோசை ஓட்டையிலும் இருக்கு. அதே மாதிரி ஓட்டை வரும். மேக் பண்றாரு. இவர பேர் வந்து தாஸ். இவர் வந்து ஸ்ரீலங்காவிலேயே கராஞ்சின்ற பேர் போனார். இவர் வந்து அந்த பண்டில்கள் உண்மையில சொல்றீங்க. இப்ப உடனே நாங்க மேக் பண்ணி இது கொடுக்குறது. இவர் வந்து இந்த சிறு வயதில் இப்ப போயிடும். இவர் தான் எங்கட குரு. இவர் தொழில் பழக்கிறவர். இவர் சம்பல் எல்லாம் இடிச்ச சம்பல் எல்லாம் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க இடிச்ச சம்பல் வச்சிருக்கீங்க. வாசமா தான் கிடக்க. ஸ்ரீலங்கன் மாதிரியே இருக்கு. இது வந்து கிழங்க வச்சு வச்சிருக்கீங்க. வேற என்ன வச்சிருக்கீங்க? கிழங்கும் சம்பளம் இப்படியே இருக்கு. ஆமாம் கனடாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் நினைக்கல. பாருங்க ஒவ்வொரு ஆக்கள் நிற்கணும். ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது. இரவு நேரம் வந்து இப்போ நாங்கள் ஆன்லைன் ஆர்டர்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டேக் அவுட் இருக்கோ இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் பார்ட்டிகளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணல. 10 தோசையும் சம்பளம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அப்பம் வச்சிருக்கீங்க. கொத்து போட்டு கொண்டு வைக்கணும். எல்லாம் பிஸியா இருக்குங்க. எவ்வளவு சனம் இருக்கணும் பாருங்க. அப்பம் எல்லாம் போட்டு உடனடியே செய்து கொண்டு வைக்கணும். அக்கா இது எடுக்கிறேனே உங்களை எடுக்கல பாருங்க. அப்பம் வந்து சரி அப்போ போயிட்டு இப்போ வந்து கொத்து போடுறது பார்க்க ஆசை வந்து வேற எப்படி செய்யறாரு. பிஸியாக இருக்குது. இங்கால பார்த்தோம்னா ரியோ ஐஸ்கிரீம் கொண்டு போயிருக்கணும். பகீர் மோகன் அவற்ற சேனலுக்கு வாரம். ஓ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன். நீங்களும் எப்படி? நல்லா இருக்கு. உங்களை டிக்டாக்ல பாக்குறோம். பகீர் மோகன் தானே? அவருதான். உங்களோட பெரிய இது என்ன? ஜெஃபோட பிராண்ட் வந்திருக்கோம். என்னென்ன செய்றீங்க? கொத்து இருக்குது, மட்டன் சிக்கன் இருக்குது, பூரி இருக்குது, தோசை இருக்குது, முட்டை தோசை, நல்ல தோசை. போடுங்க கிளிப் எடுக்க. என்ன போடுங்க? ஆமா தோசை ஒன்று போடுங்க. பாருங்க அக்கா தோசை யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் உங்களுக்கான தோசை வந்து நாங்கள் முட்டை தோசை, நல்லெண்ணெய் தோசை, நெய் தோசை எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். தோசைக்கு சம்பளம் எல்லாம் இருக்கும். பாருங்க இங்க வந்து ஓட்டையெல்லாம் பொழுது நான் நினைச்சது அப்படி வருமோ தெரியாது. இங்க கொத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிஸி தான் இந்த கடை. சரியா நிறையான சேரம் வந்துருங்க. ஒரு கொத்துக்கு 2 முட்டை போடுங்க. ஆசையா தாங்க நல்லா போடுறீங்க போடாக்கு. நான் சாப்பிட்றேன். தோசை சாப்பிட்றேன்.
நடக்குது. இப்போ ஓனரையும் கொத்தடிக்க போறார். கறியெல்லாம் விட்டு ஸ்ரீலங்காவில் வந்து சொரியா இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் கொத்தடிச்சிங்கன்னா அப்படி உதிரியா இருக்கும். அப்படி குழம்பு குழம்பு களியா இருக்கு, புட்டு மாதிரி இருக்கு. ஆனா இது பார்க்க தெரியுது பிரிம்பா, நல்லா இருக்கு பாப்போம். குழம்பு களியை போட்டு அப்படி இல்லை என்ன நீங்க ஒரு ஃபேமஸான ஆள் தான், நிறைய நாள் போய் கொண்டு இருக்கு பார்க்குறேன் நான். சிக்கன் கறி பண்ணுறேன். நன்றி, மிக்க நன்றி. ஜெஃபோவில் எங்களுக்கு சிக்கன் கொத்து தந்துருக்கணும். இன்னொரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, ஜால் ஐஸ்கிரீம். வேண்டி பார்க்கலன்னா ரியோவில் எடுத்து குடிச்சு பார்க்கணும்னு ஆசை. இல்லைன்னா ரியோவில் அதே மாதிரி டேஸ்ட்டு கொண்டு பார்க்கணும். கொத்து ரொட்டி அப்பம் எல்லாம் இருக்காமீங்க. பெரிய கடை, ஆக்கம் பிசி, எல்லாரும் நிகழ்ச்சிகள் பாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதனால் இங்காலையும் கொத்தி கொண்டே இருக்கணும். பார்க்க ஆசையாக கிடக்கு, சாப்பிடணும் மாரி கிடக்கு. இங்கே அந்த சாப்பிடணும்னு தெரிகிறேன். சின்ன சின்ன ஐட்டங்கள், கரஞ்சுண்டல், கச்சானது எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். என்னென்ன அஞ்சு பாருங்க, மாங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன், $5. இன்னைக்கு வந்து கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது. ஆனால் இங்கே வந்து நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி அவர் பகீரன்னு இந்த கொத்து இருக்குண்டு. நல்லா தானே இருக்கும். வந்து உடனே வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடையில் பேர் வந்து ஃப்ரெஷ் கோகோனட். கரும்பு வந்து ஜூஸ் பிடிச்சி கொடுக்கிறோம். கரும்பு ஜூஸும் இங்கே விற்று கொண்டிருக்கிறோம். சோளம் என்னது எல்லாமே இருக்குது. ரெடியாக உடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்குது. கொத்து ரொட்டி சாப்பிடணும்னா உண்மையாக நல்லா இருக்குது. நல்லா தான் செய்யணும். என்ன கொத்து ரொட்டி யாழ்ப்பாணத்துக்கு கூட இப்படி கொத்து செய்ய மாட்டோம். கொஞ்சம் இங்கே ரொட்டி வந்து கொஞ்சம் தடிப்பான ரொட்டி தான். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான திடல்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் சரியான பிஸியாக இருக்குது. ஜால் ஸ்பைசஸில் கொத்து ரொட்டி போட்டு கொண்டிருக்கோம். இங்கே நிறைய பேர் கொத்து ரொட்டி தான் போடினா. அதான் எனக்கு யாழ்ப்பாணத்து ட்ரெண்டிங் போடுறாங்க. அண்ணா வந்து பூரி போட போகிறேன். பூரியெல்லாம் ரெடிமேடாக வருதுண்ணே. இங்கே ரெடிமேடாக வருதோ நீங்கள் செய்து வச்சுருக்கிறீங்க. உடனே பூரி போட்டு செய்து வச்சுக்கணும். அதே நேரம் இந்தியாவில் பார்த்தோம்னா கொத்து போட்டு பார்த்தீங்கன்னா வேண்ட ஜால் ஸ்பைசஸ். என்ன இது உங்கள்கிட்ட வந்து ஜால் ஸ்பைசஸ் வந்து கடை வச்சுருக்கிறீங்களோ? இல்லை கேட்டரிங்க. இந்தியாவில் கொத்து போட்டு வந்தீங்கன்னா மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வாசமாக இருக்கு. மிளகா மட்டன் கொத்து போட்டு வந்துருக்கேன். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா கரண்ட் எல்லாம் விட்டு வந்துருக்கேன். நல்ல ஐஸ்கிரீம் பூவா இருக்குன்னு பார்த்தா லிங்கன் ஐஸ்கிரீம் இருக்குது. இதில் எனக்கு சாக்லேட் இருக்கா வேண்டி பிடிக்கும். இங்கே பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் வந்து நிறையா சேல்ஸ் போய் கொண்டு இருக்கேன். இங்கே வேறு பிஸியாக இருக்குது கடை. ஆட்கள் வந்து நெக்ஸ்ட் சொல்லி கொண்டிருக்கணும். அவ்வளோ பிஸியாக இருக்குது. பிஸியாக இருக்குது. தாங்க ஒன்று $8 ஆகுது அப்படின்னு இருந்து பார்ப்போம். ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. கனடாவில் ஐஸ்கிரீம், அதுவும் லிங்கன் ஐஸ்கிரீம் பார்ப்போம் எப்படின்னு. என்ன வணக்கம். எப்படி சிவம் வார மைக் எடுத்து வாரம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டு நம்ம டக்குன்னு யார்கிட்ட தெரியும் தானே? சிவமதி ஃபேமிலி சிவமே. அதுவும் அண்ணா சுதன் அண்ணா மறக்க முடியாது. அண்ட் அவட்ட ஆட்டியல் எல்லாம் பார்ப்போம். இது அவட்ட மீன் குழம்பு பார்த்துறாங்க. கடாவில் வந்து மீன் குழம்பு சூப்பராக இருந்தால். நான் பால் தான் படையலை, ஆனால் நல்லா இருந்தது. பால்வடை மோஸ்ட்லி பால்வடை இப்போ கூட வேண்டிட்டேன். சூப்பர். இப்போ யூடியூப் சேனல் போகுது. லிங்கத்தில் மரம் அங்கேயும் வாங்கினாங்க. ரியோவில் வண்டி குடிக்கணும் ஆசை. இது வந்து லிங்கம். எனக்கு அங்கே லிங்கம் ரியோவும் நல்லா இருக்கிறது. எல்லா கடையிலையும் ட்ரை பண்ணத்தானே வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் அப்பா கிடப்பா திருப்பி சரியா. ஓகேங்க. அவ்வளோ பிள்ளைகள் கேட்கணும் கடையில் என்னப்பா கேட்டுக்கொண்டிருக்கு. ஐஸ்கிரீம் வந்து இலங்கையை விட நல்லா இருக்கு. கட் பண்ண வாங்க வந்து எல்லா இதுவும் போட்டிருக்கீங்கன்னா. இப்போ நாங்கள் வர்றது GM வேறு தெரியும். எங்களை வட்டுக்கோட்டை தான் நாள். வணக்கம். இப்போ
வணக்கம் அண்ணா வணக்கம். வணக்கம் சோசன். எப்படி போன முறை சந்திச்சு நாங்கள் ஞாபகம் இருக்கோம். எஸ் உங்களை மறக்கலுமா? அப்போ எப்படி போகுது இந்த பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ்? யா ஸ்போர்ட்ஸ் ஓகே, நல்லா போகுது. இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க ரீசெண்டாக. உங்களோட வைஃப் பிரைம் லீகல்? பிரைம் லீகல் சர்வீஸ், ஜிஎல் பிரைம் லீகல் சர்வீஸ் இருக்குது, ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே இந்த முறை போட்டிருக்கேன். போன முறை பார்த்தீங்கன்னா ஜிஎல் பிரைம் லீகல் சர்வீஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் மெயினாக இங்கே ஸ்போர்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். வந்து ஆல் டைப் ஆஃப் ஜேசி இருக்குது. என்ன கேம்ஸ் அந்த ஏரோ கேம்ஸ் இருக்குது. பங்கு பெற்ற எல்லாருக்கும் வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். வின் பண்ணா அதுக்கு அடிஷனலா கிஃப்ட் கொடுப்போம். எஸ், எங்கட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோர்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இன்டர்செக்ஷன்ல ஈரா பிளாசாவில் இருக்குது 5928. மேல யூனிட் 232ல இருக்குது. இங்க நட்சத்திர விழாவில் இன்றைக்கு 2ஆம் நாள் போட்டிருக்கோம். ஸ்டேஜுக்கு நேர் எதிரே போட்டிருக்கோம். சந்திப்போமா? ஓகே. கடையில எல்லாம் சேல்ஸ் போடுறீங்கன்னா $15 இருந்து எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த விலை $2,415. இதில் ஒரு டெக்ஸ்டைல் இருக்கு. இந்த பாடல்கள் நடந்துருக்கு. அதுக்கு பக்கத்துல நிறைய கடைகள் போட்டிருக்கு. நாம எல்லாம் $15, $2,415, $5 எல்லாம் போட்டிருக்கு. உணவு விருந்துகள் நடந்துருக்கு. இப்போ நாங்கள் பாருங்க எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கீங்க. அண்ணாவை பார்த்தாச்சு, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன் முகத்தை வச்சு. அகிலன் அண்ணா தானே நீங்க? ஆமா, அகிலன். நாங்கள் முதல்ல ஆட்டு பண்ணையில சந்திச்சுட்டாங்க முதல்ல. கனடா ஃபிளாக்கை வச்சுக்கொண்டு சுற்றி தெரியுறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸுக்கு அடுத்த 2 கனடா டே நெருங்குது. ஸோ கனடா நெருங்குறதால ஒரு சிவப்பும் வெள்ளையும் ஒரு அடையாளத்தால் அந்த கனடா ஃபிளாக்கும் எங்களோட சங்கு ஊதலாம் இதுல. ஊதலாம். நல்லா இருந்தது. முதல்ல எங்களுக்கு அங்கேயும் காட்டி நீங்க பெல்வுட்லயும் அதே மாதிரி. இப்ப இது வந்து என்ன இந்த கனடா டேக்காண்டி இப்படி வந்திருக்கிறீங்க? கனடா டேக்காண்டி ஏன்னா ரீசெண்டாக வருது. நான் இதை வர கெட்டப்பலும் போடுறது. ஆனால் இது வந்து அந்த சிவப்பும் வெள்ளையும் கனடாண்டபடியாக நாங்கள் எங்கட நாட்டுக்கு இவ்வளோ வாழ வச்ச நாட்டுக்கு எங்களுக்காண்டி இந்த இதை கனடா டே ஜூலை 1 வர்றபடியால கீறுகளுங்கிறாங்க. உலகில கன்னத்துல கீறுகளுங்கிறாங்க. விளங்குது என்ன? உலகில கன்னத்துல கீறுகளுங்கிறாங்கன்ற அது ஒரு ஃபிளாக் மாதிரி செய்யறதுக்காண்டி தான். மற்றபடி ஒரு கீரல் வேண்டி இல்லை, ஒரு சிவப்பும் இருக்கணும்ன்றதுக்காண்டி கனடா ஃபிளாக் இதுக்காண்டி அந்த ஒரு அடையாளத்துக்காண்டி. வணக்கம். மற்ற ஒரு நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்கும் வேற நிகழ்ச்சி தான். நான் தனியா வந்து இல்லை, எனக்கு ஸ்டேஜில் இல்லை. எனக்கு இந்த கூட்டத்தில் எனக்கு இப்படியான ஒரு இது பாடி பெயிண்டர் செய்கிறது அதெல்லாம் கூட ஆக்கள் வந்து படம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படி செய்வோம். நம்ம ஞாபகத்துக்கும் இந்த ஐடென்டிட்டின்றதுக்காண்டியும் கூடுதலான ஆக்கள் வந்து படம் எடுப்பினோம். சரி, நன்றி. இப்போ நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன்னா நாங்கள் பிஸியாக இருக்கேன். ஆல்ரெடி ஃபேமஸான ஆள் தான். அதெல்லாம் இவ்வளோ க்ரௌட் இவ்வளோ சனம் நிற்கி நம்ம ஆக்கள். வணக்கம் சீலன் அண்ணா. வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நேற்று வந்து சந்திச்சுனாங்க. ஆனால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கு தான் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நான் சில வீடியோ எடுக்கலாமோ தெரியும். அந்த பின்னுக்கு இதெல்லாம் காட்டினா வீடியோ வேறு யூடியூப் சேனல் என்னென்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த ப்ரோக்ராம்? நீங்கள் இந்த முறை சம்மரில் நிற்கிறீங்க. போன முறை சம்மரில் வேறு இல்லை, விண்டர்லாம் வந்தீங்க. இந்த முறை ஜாக்கெட் ஒன்றும் போடாமல் நிற்கிறேன். அது ஒன்று சரி. ஆனால் இந்த சம்மரில் ப்ரோக்ராம்கள் வரும், நீங்கள் பார்க்கலாம். இது உண்மையிலே இப்போ முதலாவது ஒரு ப்ரோக்ராம். அப்போ இது ஒரு முதலாவது ப்ரோக்ராம் சிடிஆர் கனடிய தமிழ் வானொலி தொடங்கி முதலாவது ப்ரோக்ராம் இது நடக்குது. வேறு டிக்கெட் கொடுத்த ப்ரோக்ராம். இது ஒரு ஃப்ரீயாக செய்கிற ப்ரோக்ராம். இது பெரிய அளவில் இப்போ ஜனமெல்லாம் பிண்டருக்கு உள்ளுக்கு இருந்துட்டு இப்போ முதலாவது வெளியே வர்றது நல்ல இருக்கு. இதில் பார்த்தீங்களா ஃபுல் பேக் சனத்தை பாருங்க. இன்றைக்கு பாட்டு விஜய் பிரகாசம் விஜயபிரகாசம் ரோஷினியும் வந்திருக்கிறேன். ஸோ கடைகள் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது.
போறங்க ஒரு நிமிஷம் போறீங்களே சந்தோஷமா இருக்கு இப்படி தமிழாக்கள் ஒன்று கூடிய நான் நினைக்கல சின்ன நிகழ்ச்சி என்னாச்சுன்னா நான் அதான் பார்க்க ஃபுல்லாக இப்போ இதுக்குள்ள 1000 ஜனங்கள் இருக்குன்னா 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குன்னு சொல்லி நேற்று நான் சிடிஆர் குட்டி கண்ட போது சொல்லி எல்லாரும் கொத்து போனீங்க பொதுவா சாப்பாட்டு கடைகள் கூட ஒரு விருப்பமான கூடுதலான ஜங்க் படிகள் சாப்பிட்றதானே அதை விட தோசை அப்பம் நல்ல தோசை எல்லாம் மோட்டை இல்லாம வருது நான் செய்யற மாதிரியே செய்யணும் சில இடத்துல நல்ல சூப்பரா இருக்கு வடை நேற்றோட வடை சாப்பிட நல்ல சாஃப்ட் டைம் நல்லா இருந்தது அப்படி சாப்பாடுகள் வந்து அதை விட உடுப்பு கடைகள் தெரியும் தானே எக்கச்சக்கமான உடுப்பு கடைகள் ரிகவரி இந்த கவரிங் நகைகள் கடைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் பாட்டு போகுது என்டர்டைன்மெண்ட் மற்றது சாப்பாடுகள் உடுப்பு ஷாப்பிங்கள் அப்படியே சந்தோஷமா இருக்கு இப்போ இதில் பார்த்தா தான் தெரியும் டொரண்டோவில் எவ்வளோ பேர் தமிழாக்கள் இருக்கிறான் மாட்டேன் ஓரளவு இல்லை சரி நன்றி 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 நான் பிளேண்டி வேண்டி தர போறேன் இருக்குன்னு தான் இஞ்சி பிளேண்டி இல்லாடி வேணாம் 3 நாட்கள் நேற்றைய நாளிலே 42க்கும் மேற்பட்ட உள்ளூர் கலைஞர்கள் பங்கு பெற்றி தங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக இங்கே வழங்கியிருந்தார்கள். அதுபோல இன்றைய நாளும் தொடர்ச்சியாக கலை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. 2 மணிக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று இப்போது நாங்கள் இரவு 7:30 அண்மித்திருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே தென்னிந்திய பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கின்றார். அதுபோல நாளைய நாளும் எங்களோடு இந்த இசை பயணத்திலே எங்களபடிகள் பாகிசன் குழுவினர் இணைந்து இந்த இரவை இன்னிசை இரவாக மாற்ற இருக்கின்றார்கள். பார்ப்போம். மக்கள் வெள்ளம் தொடர்ச்சியாக இங்கே அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திடலிலே எங்களுடைய வானொலி 27 ஆண்டுகளை நிறைவு செய்து 28வது ஆண்டிலே வெற்றிகரமாக பயணிக்கின்றது. இந்த பயணத்தில் எங்களுடைய வெற்றியே இந்த நட்சத்திர விழா. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் இந்த 3 நாட்களும் மிக சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றி. என்ன பேர் சிடிஆர் என்ன? ஆமாம், கனடிய தமிழ் வானொலி. கனடிய தமிழ் வானொலி தமிழ்ல சொல்லுவாங்க. சரி, நன்றிண்ணா. கனடிய தமிழர் வானொலி நடத்துகிற இந்த பெரிய நிகழ்ச்சிக்கு வந்து நான் உணவு திருவிழா மாதிரியெல்லாம் நடந்தது. நிறைய பேர் கொத்துரொட்டி போட்டு எங்களோட பாரம்பரிய உணவுலேருந்து எல்லாமே இருந்தது. உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு தமிழர், அவ்வளவு பேர் என்ன பார்த்தவன் என்ன முகத்தை கண்டோன்னு நாங்கள் அந்த காலத்தில் அகரம் செய்ததில் முகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணினோம். முகத்தை கண்டுபிடிக்கணும். சந்தோஷமாக இருக்குது. என்ன சமருக்கு நான் ஒரு காலம் இப்படி ஒரு இடத்தை நான் பெறையில சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்கு. மறக்காமல் லைக் பண்ணி ஆதரவு தாங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு நிகழ்வு, இவ்வளோ பெரிய நிகழ்வு ரொம்ப நிறைய ஆகிட்டு நான் காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் ஆக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். என்ன பஸ் எடுக்கணும். அங்கேயும் மொபைல் ஹேங் ஆகினா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில்